அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை அன்பு வணக்கம். என்ன தாத்தா எல்லாம் அன்பிலேயே ஆரம்பிக்கிறீங்கோ? ஆம் செல்வங்களே, அன்பினும் சிறந்தது எதுவும் இல்லை. நாம் குடும்பத்திலே வீட்டிலே எப்படி வாழ வேண்டுமே என்றால், மனைவி கணவன், கணவன் மனைவி, பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லோரும் வீட்டில் எப்படி வாழ வேண்டும் என்றால் அடிமைகளாக வாழ வேண்டும். நாம் எல்லோரும் கணவன் மனைவிக்கு அடிமையாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அதே போல்தான் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். பெற்றோர்களும் குழந்தைகளிடம் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்ன அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், அன்புக்கு நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும். கணவனுடைய அன்புக்கு மனைவி அடிமையாகிவிடும் இருக்க வேண்டும். அதே போல் தான் மனைவியின் அன்புக்கு கணவன் அடிமையாக இருக்க வேண்டும். இந்த அடிமை வாழ்க்கை மிகவும் சிறப்பான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை. எஸ், அன்புக்கு நான் அடிமை, அப்படி என்று வாழ்ந்தால் இந்த நாள் மட்டுமில்லை, எந்த நாளுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம். எஸ், அன்புக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் தவிர மாறுபட்ட கருத்தோடு நான் சொல்லவில்லை. அன்புக்கு ஈடாகுமா தன் மனைவியை பார்த்து இவன் இப்படி பாடலாம்: அன்பேவா அன்பேவா. அதே போல்தான் கணவன் மனைவியை பார்த்து அன்பேவா, மனைவி கணவனை பார்த்து அன்பேவா என்று சொல்லிக்கொண்டு அன்பாக இருக்க நாம் பழகிக்கொள்ளலாம். அதைத்தான் நான் அடிமை வாழ்க்கை என்று சொல்லுகிறேன். ஒருத்தர் ஒருவர் அன்புக்கு அடிமையாக இருந்தால் அதைவிட சிறந்த வாழ்க்கை இல்லை என்று சொல்வாங்களே. அவரும் பண்ண என்னை அன்பினாலே ஆள வந்த அழகு பூப்பதி, கண்ணே பூப்பதி, என் அருமை கண்ணே பூப்பதி, என்னை அன்பினாலே ஆள வந்த அழகு பூப்பதி. அப்படி அன்பின் அரவணைப்பில் அனைவரும் வாழ விரும்புவோம். ஓகே சொல்லுங்கள், இது என்னுடைய காலை செய்தி. ஓகே, வணக்கம்.